பேதுரு ஜலத்தின் மேல் நடந்தான். விசுவாசம் வளர்ந்த போது, விசுவாசம் தளர்ந்த போது அமிழ்ந்தான். ஆமென். அவன் இயேசுவை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரேங்கிறார். ஆண்டவரோட கையை பிடிக்கிறார். ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், ஆமென், கப்பர் சேதம் உண்டாகலாம். பவுல் வாழ்க்கையில் பாருங்க, இப்பதான் ஒரு காற்று அடிச்சு, காற்று அடித்து முடியல, குளிர். அவன் கொஞ்சம் விறகு எடுத்து போட்டான். எத்தனையோ பேர் விறகுகள் எடுத்து போட்டாங்க. கரெக்டா பவுல் எடுத்த விறகுல தான் பாம்பு இருக்கணும்னு சில சொல்லுவாங்க தெரியுமா? நானா கிடைச்சேன் அப்படி சொல்ல, நானா கிடைச்சேன், என்கிட்ட தான் வந்து மாட்டணுமா? எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ல போறவங்கள விட்டுறாங்க, கடைசியில் நானா கிடைச்சேன். ஆமென். இப்பதான் ஒரு காற்றடித்து முடிந்து கரை ஒதுங்கியாச்சு. பவுல் வந்து ஒரு செயலை செய்யறான், கொஞ்சம் நெருப்பு மூட்டுறான். அவனுடைய சுகபோகத்துக்காக அல்ல, அவனுடைய அவசியத்துக்காக. அவ்வளோ குளிர். அவன் ஒரு செயல் அவனுடைய அவசியத்துக்காக. ஆனா அதுக்குள்ள இருந்து ஒரு பாம்பு கரெக்டா அவனை கடிக்குது பாருங்க. அவன் பதறல, அவன் உதறினான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். காற்று அடித்தாலும், கப்பர் சேதம் உண்டானாலும், பாம்பே கடித்தாலும் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் தேவன் பேரில். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, விசுவாசி அவன் என்றும் பதறான். அவன் அங்கூரம் இயேசுவில் உண்டு, ஆபத்தை கண்டென்று மஞ்சா, அசையாத விசுவாசம் கொள்வார், இசையோடு இயேசுவை. ஹல்லேலூயா. அசையாத விசுவாசம். ஆமென். இசையோடு இயேசு உடனே அவனை பார்த்து, பயப்படாத. ஹல்லேலூயா. விசுவாசத்தை விட்டுறாதீங்க. விசுவாசம் தளரும். பேதுருவுக்கே தளர்ந்துச்சு. இவர் சாதாரணமானவர் அல்ல, ஜெபாலய தலைவன், லீடருக்கு தளருது. பவுலே சொல்றார், அப்போஸ்தலர் 27 நாங்க பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிட்டு. 2 கொரிந்தியர் 1 சொல்லுவார், மரணம் வரும் என்று எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நமக்கு நம்முடைய கெப்பாசிட்டி ஒன்று இருக்கு. அதை தாண்டி காரியங்கள் நடக்கும்போது தளர்ந்துரும். 3 வேளை செபிக்கிற சிங்க கபிக்குள்ளே போட போறாங்கன்னு சொல்லும் போது நிமிர்ந்து நின்ற தானியேல் 10வது அதிகாரத்தில் மூட்டுகள் தளர்ந்ததான். அவன் சொல்றான், நான் பலனற்று போனேன். அப்பொழுது ஒரு மனுஷகுமாரனுடைய கை என்னை தொட்டு, திடன்கொள். அவர் எதுல போக்கஸ் பண்றார் பாத்தீங்களா? என்னுடைய ஃபெய்த் வந்து விசுவாசம் என்னை விட்டு அட்டு போனா நான் சீரோ. ஆண்டவரே, எவ்வளவு பெரிய விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க அதை மைண்ட் பண்ணாம இருக்கிறீங்க. ஆமா, பயப்படாத, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. 2வது காரியம், ஜெபத்தை விட்டுறாதீங்க. அதே 5வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. மார்க் 5:23. என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இனி அதனுடைய 35வது வசனம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவருடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறேன்? ஹல்லேலூயா. இனி ஏன் எதுக்காக அவர்கிட்ட கேட்கிற? இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறாய்? ஹல்லேலூயா. எந்த இடத்துல நம்ம நம்பிக்கை இழக்கிறோமோ அந்த இடத்துல ஜெபத்தை விட்டுருவோம். தாவீதுக்கு பத்சேபாளுக்கு பிறந்த முதல் குழந்தை மிகவும்
ஒரு பலவீனப்பட்ட நிலையில் இருந்த போது தாவீது விழுந்து கிடக்கிறான் தேவ சமூகத்தில். அந்த பிள்ளை மரித்து விட்டது என்று செய்தி வந்ததை எழுந்து குளிச்சுட்டு போய் சாப்பிடுறார். இனி இதுக்காக நான் ஜெபிச்சது பிரயோஜனம் இல்லை. இப்போ எப்படி ஜெபிக்கிற அந்த பிள்ளைக்காக காலில் விழுந்து கதறான். வீட்டு பக்கத்தில் வரும்போது என்ன வருதுன்னா, இனி இதுக்காக இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர், இனி உன் பிள்ளைக்காக கேட்காத. எந்த இடத்துல ஜெபிக்க முடியாத தடை எழுதும் தாண்டி ஒரு விடை இருக்கிறதை சபையே அறிந்து கொள். எனவே இன்னும் ஜெபிக்க ஆரம்பி. உன் ஜெபத்தை விட்டுறாத, உன் ஜெபத்தை நிறுத்திராத. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், விசுவாசம் உள்ளவனாரு. விசுவாசம் போயிட்டா நீ உன் பிரேயரை ஸ்டாப் பண்ணிடுவ. ஆண்டவர் எல்லாம் மறப்பார் நினைச்சீங்களாங்க? யாரோங்க ஆகார், யாரோ அழுததுக்கு இறங்கி கிரியை செய்தவர். நீ கால விழுந்து அழுற, ஆமே, நீ கண்ணீர் வடித்த எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க. அதெல்லாம் மைண்ட் பண்ணாம அவரை கண்ட உடனே கால விழுந்து கெஞ்சி வேண்டி கொண்டா இந்த ஜெபத்தை தள்ளிடுவாரா? ஆமே. மற்றவர்கள் நீ இனி 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 ஜெபிக்காத, இனி அவன் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணாத. இனி ஏன் வருத்தப்படுத்துறீங்க? ஆண்டவர் அவனை பார்த்து என் காலில் விழுந்ததெல்லாம் மறந்துடுவே நினைக்கிறியா எவருவே? நீ தனியா போயிருந்து உன் பிள்ளைக்காக அழுததெல்லாம் மறந்துடுவே நினைக்கிறியா எவருவே? நீ மார்பில் அடித்து புலம்பினதெல்லாம் மறந்துடுவே நினைக்கிறாயா எவருவே? இரவுல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் கண் விழித்து அழுததை மறந்துடுவே நினைக்கிறியா எவருவே? பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமை, உன்னை என்னிடத்தில் கொண்டு வந்தது உனக்குள் இருந்த விசுவாசம், என்னை உன்னோடு வர வைக்கிறதும் அதே விசுவாசம். இந்த விசுவாசம் உனக்குள் இருந்தால் உன் துக்கம் சந்தோஷமாய், உன் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும் என்பதிலே சந்தேகமில்லை. உன்னை என்னிடத்துல கொண்டு வந்தது அந்த விசுவாசம் தானே. உன்னை காலில் விழுந்து ஜெபிக்க வச்சது அந்த விசுவாசம் தானே. என்ன இத்தனை ஜனங்கள், வேதம் சொல்லுகிறது திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்களா? எப்படி நெருக்கி இருப்பாங்க? எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, கண்டிப்பா சொல்லி இருப்பாங்க. ஆமென். அநியாயமாய் சம்பாதித்தவனை இயேசு உன் வீட்டுக்கு வாரேன்னு சொன்னதும் சந்தோஷமா கூட்டிட்டு போவான். அவருக்காய் காத்து இருக்கிற ஜனங்கள் அவரை பார்த்தது அவங்க ஏரியால வந்தது விடுவாங்களா? எங்க வீட்டு வாங்க, எங்க வீட்டு வாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அந்த கூட்டத்தில் அத்தனை பேரையும் அவ்வளவு நெருக்கத்தையும் அவர் பொருட்படுத்தாம அவன் கூட போறாருன்னா அந்த விசுவாசம் தான். ஆமென். இந்த விசுவாசத்தை விட்டுறாத. ஒரு செய்தி வருதுங்க, ஒருத்தங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போறோம். அவங்க கிட்ட ஒருத்தங்க சொல்றாங்க, இனி அவ்வளோதான், இனி இவங்க ஒன்றும் பண்ண முடியாது. இந்த செய்தி நம்ம காதில் கேட்குதுன்னு வைங்களேன், அவங்க கிட்ட சொல்லாமலே விலக தான் பார்ப்போம். ஆனால் இந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறம் தான் அவருடைய வேகம் கூடுது. அவர் மனிதன் அல்ல, அவர் தேவன். எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் மனிதன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஜெபத்துக்கு தடை வருகிறது என்றால் விடை அருகில் வந்து விட்டது. பர்த்திமேயு என்கிற குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்கிறான். டெய்லி அந்த வழியா போகிற எத்தனை பேரை கூப்பிட்டுருப்பான். ஒருத்தராவது தடை பண்ணியிருந்தா 2 நாள் 3 நாள் ஒருத்தங்க கண்டினியூஸா அதை தடை பண்ணிட்டு இருந்தா அவன் அங்கிருந்து வேற இடத்துக்கு தான் போக பார்ப்பான். இதுவரை தடை வரல. ஆனால் இப்பொழுது கூப்பிட வேண்டிய நபரை கூப்பிட ஆரம்பிக்கிறான். அதட்ட ஆரம்பிக்கிறாங்க. புரிஞ்சுட்டு அவனுக்கு அவன் தடைய பார்க்கல. கண்ணு தெரிஞ்சவங்கெல்லாம் தடைய பார்க்கிறாங்க, கண்ணு தெரியாதவன் மட்டும் விடைய பார்க்கிறான். அதாமே ஆமே ஆமே அவனுக்கு தெரியுது அவன் இன்னும் அதிகமா. இதுதான் தாவீதினுடைய குவாலிட்டி. தாவீதுக்கு துதிக்க முடியாம வரும்போது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற, நீ ஏன் திகைக்கிற? என் தேவனை நோக்கி காத்திரு. ஆமென். என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமென். ஒரு முக்கியமான காரியத்துக்கு உங்க ஜெபத்துக்கு தடை வருதுன்னா புரிஞ்சுக்கோங்க, விடக்கூடாது. ஜெபிக்கணும். ஜெபிக்க முடியவில்லை என்பது நம்முடைய பலவீனம். நம்முடைய பலன் என்ன தெரியுமா? நமக்குள்ளிருந்து ஒருவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். நம்முடைய ஸ்ட்ரெங்த் ஹோலி ஸ்பிரிட். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். அவன் அங்கூரம் இயேசுவில் உண்டு. பாடுங்க. ஆபத்தை கண்டென்றும் அஞ்சா அசையாத விசுவாசம் கொள்வான். இசையோடு இயேசுவை புகழ்வான். Glory! அசையாத விசுவாசம் கொள்வார். யாக்கோபு 5:11 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன், ஜெபித்தான், கருத்தாய் ஜெபித்தான். அடுத்த ஒரு வார்த்தை இருக்கும், மறுபடியும் ஜெபித்தான். நம்ம அந்த கருத்தாய் ஜெபம் பண்ணிட்டு நம்ம இவ்வளவு ஜெபம் பண்ணியாச்சுல்ல சொல்லிட்டு ஸ்டாப் பண்றோம். அவன் நம்ம போல தானே மறுபடியும் ஜெபித்தான். மறுபடியும் நேற்று காலையில் ஆவியான ஒரு வார்த்தை, இந்த 2 வார்த்தையை காண்பித்தான். ஜெபித்தான், மறுபடியும் ஜெபித்தான், மறுபடியும் ஜெபித்தான். ஆமென். அத்தனை பேருக்கும் வறட்சி தெரிந்த போது அவன் காதுல மட்டும் பெருமழையின் சத்தம் கேட்கிறது. அதுதான் ரேமா, அதுதான் ரேமா. ஒண்ணுமே நடக்கல, எதுவுமே நடக்கல. ஆனா அவர் பாதத்தில் ஒருத்தன் விழுந்து கிடக்கிறான் பாருங்க. எழும்பி பார்க்கிறான், ஒன்னும் இல்ல. மறுபடியும் ஜெபித்தான், மறுபடியும் ஜெபித்தான். ரதத்தில் இருக்கிற ஆகாபுக்கு தெரியாதது, மற்ற ஜனங்களுக்கு தெரியாதது. பாடுள்ள மனுஷன், வேதனை நிறைந்த மனுஷன், அவன் காதுல மட்டும் இந்த பெருமழை நிறைச்சல் கேக்குது. ஹல்லேலூயா! தாழ்த்தி ஜெபிக்கிறான், தன்னை வருத்தி ஜெபிக்கிறான். ரிசல்ட் பார்த்தா ஒரு கையளவு மேகம். கூட இருக்கிறவன் சொல்றான் கையளவு மேகம். எலியா சொல்றாரு, ஆகாப சீக்கிரம் வீட்டுக்கு போக சொல்லு, பெரிய மழை வரப்போகுது. ஜெபிக்கிறவனுக்கு தான் அதனுடைய மகிமை தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. நம்ம கண்ணுக்கு தெரியறதெல்லாம் சின்ன சின்ன அடையாளமா தெரியும். ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு தெரியும், ஜெபிக்கிறவனுக்கு தெரியும், இது வேற மாதிரி மாற போகிறது. இப்போ நடக்கிறதெல்லாம் நாளைக்கு, நாளைக்கு. ஹல்லேலூயா! ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபத்தை விடாதிருங்கள். இனி இந்த காரியத்துக்காக ஜெபித்து பிரயோஜனம் இல்லை என்று க்ளோஸ் பண்ணி போட்ட ஃபைல் எல்லாம் வீட்ல போய் ஓபன் பண்ணுங்கள். கிரியை செய்கிற ஒரு கர்த்தர் உண்டு. நீ வடித்த கண்ணீர் நீ மறக்கலாம், துருத்தியில எடுத்து வைத்தவர் மறக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.